السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கியவனாக, அவனுடைய சாந்தியும் சமாதானமும் மற்றா கருணையும் நம் உயிரினும் மேலாக நேசிக்கக்கூடிய கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் காண்பித்து தந்த வழியே அப்படியே அச்சக பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும், சஹாபிய பெண்மணிகள் மீதும், தாபியீன்கள் மீதும், அத்பாஉ தாபியீன்கள் மீதும், நல்லடியார்கள் மீதும், இமாம்கள் மீதும், இன்னும் குறிப்பாக இந்த அவையிலே, இந்த சபையிலே ஒன்று கூடியிருக்கக்கூடிய உங்கள் மீதும், என் மீதும், நம் அனைவரினுடைய குடும்பத்தார்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்கின்ற ஒரு சிறு பிரார்த்தனையோடு எனது இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரியத்தான உறவுகளே, தாய்மார்களே, நாமெல்லாம் இன்றைய தினம் மற்றும் வேறொரு தலைப்பிலே பார்க்க இருக்கிறோம். என்ன தலைப்பு அப்படின்னு சொன்னால், பெண்களே உங்களுக்கு சொர்க்கமா அல்லது நரகமா என்கின்ற ஒரு தலைப்பின் கீழ் பார்க்க இருக்கிறோம். இந்த தலைப்பு பார்ப்பதற்குண்டான காரணம் என்னவென்றால், நாம் அன்றாடம் ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு சொர்க்கத்தை கட்டாயமாக்கக்கூடிய 100 காரியங்கள் என்ற அடிப்படையிலே உரை நிகழ்த்தி வருகிறோம். அதிலே 42வது செய்திகளை தாண்டி வரும் பொழுது, பெண்களுக்குண்டான சொர்க்கம், இவர்கள்லாம் சொர்க்கத்திற்குரியவர்கள் இந்த பெண்கள் எல்லாம் என்பதாக அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 விதமான பெண்களை சொல்லி காட்டுகிறார்கள். அந்த பெண்களை குறித்து நாம் பேசும் பொழுது தலைவர் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் இந்த தலைப்பை வைத்து இஷா முடிஞ்ச பிறகு, அதாவது தராவியினுடைய தொழுகை முடிந்த பிறகு அந்த பயானில் பேசுங்க அப்படின்னு சொன்ன காரணத்தினால் நாம் என்ன பண்ணியிருக்கிறோம், அந்த தலைப்பை இப்போ பேச போகிறோம். அன்பிற்குரித்தான உறவுகளே, நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு என்னது? பெண்களே உங்களுக்கு சொர்க்கமா அல்லது நரகமா என்கின்ற தலைப்பிலே பார்க்க இருக்கிறோம். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஏராளமான விஷயங்களை, ஏராளமான செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். அதிலே குறிப்பாக சஹாபா பெருமக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், ரசூலுல்லாஹ் எங்களுக்கு சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய, சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய அமல்களை சொல்லித்தாருங்கள் என்பதால் கேட்டு கேட்டு செய்வாங்க. சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள் யார் எடுத்துக்கொண்டாலும் சரி, அந்த சஹாபா பெருமக்களே எங்களுக்கு சொர்க்கம் செல்ல வேண்டும், சொர்க்கத்திற்கு உண்டான அந்த அமலை எங்களுக்கு சொல்லித்தாருங்கள், சொர்க்கத்தின் பக்கம் எங்களை நெருக்கி வைக்கக்கூடிய அமல்களை சொல்லித்தார்கள் என்பதால் கேட்டுதான் அமல்களை மேற்கொள்ளக்கூடிய இருப்பார்கள். அப்படி அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டும் போது சொல்லுகிறார்கள், அலா உஹ்பிருக்கும் நிசாஉக்கும் மின் அஹ்லில் ஜன்னா, நான் உங்களுக்கு சொர்க்கவாதியான பெண்களை உங்களுக்கு அறிவிக்கட்டுமா, சொர்க்கத்தில் உள்ள சொர்க்கவாசிகளான பெண்களை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்பதாக கேட்கிறார்கள். உடனே சஹாபா பெருமக்கள் சொல்லுகிறார்கள், யார் ரசூலுல்லாஹ் சொல்லுங்கள், எங்களுக்கு அறிவித்து தாருங்கள் என்பதாக சொல்லுகிறார்கள். உடனே அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல் வதூதுல் வலூதுல் அஊது அலா ஜௌஜிஹா. அல் வதூத் என்ன அப்படின்னு சொன்னா, முதலாவதாக அந்த பெண்மணி தனது கணவன் மீது இரக்கமுள்ளவளாக, தன்னுடைய கணவன் மீது இரக்கம் காட்டக்கூடியவளாக இருக்க வேண்டும். அல் வலூத், அவள் அதிகமான பிள்ளைகளை பெற்றெடுக்கக்கூடியவளாக இருக்க வேண்டும். அல் அஊது அலா ஜௌஜிஹா, தனக்கு ஏதாவது ஒரு நோய்வினை ஏற்பட்டால், தனக்கு ஏதாவது ஒரு நோய்வினை, ஒரு கஷ்டம் ஏற்பட்டால் அல்லது நோய்வினை அவளுக்கு செய்யப்பட்டால், அவள் தனது கணவனுடைய கையை பிடித்து கொண்டு, தன்னுடைய கணவனுடைய கையை பிடித்து கொண்டு சொல்லுவாளாம், அல்லாஹ் மீது ஆணையாக சொல்லுகிறேன், அல்லாஹ் மீது ஆணையாக, லா அதுகு கம்தன் ஹத்தா தருவா, நீங்கள் என்னை, அந்த கணவரிடத்தில் அந்த மனைவி சொல்லுவாளாம், நீங்கள் என்னை பொருந்தி கொள்ளாதவரை நான் தூக்கத்தை உணர மாட்டேன் என்பதாக சொல்லுவாள் என்பதாக அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அன்பிற்குரித்தான உறவுகளே, இது அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பெண்கள் சொர்க்கத்திற்கு செல்வார்கள் என்பதாக 4 விதமான பண்புகளை சொல்லுகிறார்கள். முதல் பண்பு என்னது? தன்னுடைய கணவன் மீது இரக்கத்தை காட்ட வேண்டும், தன்னுடைய கணவன் மீது இரக்கம் காட்டக்கூடிய பெண்மணியாக இருக்க வேண்டும். அதன் பிறகு அல் வலூத், தன்னுடைய கணவனுக்கு இணங்க, கணவன் எத்தனை பிள்ளைகள் பெற்றெடுக்க சொல்கிறாரோ அதற்கு ஏற்ப அதிகமான பிள்ளைகளை பெற்றெடுக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். அல் அஊது அலா ஜௌஜிஹா, அதன் பிறகு தன்னுடைய கணவனின் மூலியமாக நோய்வினை ஏற்படுத்தப்பட்டால், நோய்வினை செய்யப்பட்டால் உடனே அந்த மனைவி என்ன பண்ணணும், தன்னுடைய கணவனுடைய கையை பிடித்து கொண்டு, நீங்கள் என்னை பொருந்தி கொள்ளாதவரை, நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளாதவரை என்னால் சொர்க்கம் நுழைய முடியாது, என்னால் தூக்கத்தை உணர முடியாதுன்னா என்னது, தூங்காமல் இருந்துருவோமா? ஒரு நாள் சரி, 2 நாள் தூங்காமல் இருப்போம், 4 நாள்
நாள் தூங்காமல் இருப்போம், வாழ்க்கை முழுக்க தூங்காமல் இருந்துட முடியுமா? இதற்கு இந்த அர்த்தம் கிடையாது. என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், என்னால் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது, நீங்கள் என்னை பொருந்தி கொண்டால்தான், நீங்கள் என்னை ஏற்றுக்கொண்டால்தான் என்னால் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும் என்பதாக இதற்குண்டான அந்த அர்த்தத்திலே அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அதே போன்று அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் சொர்க்கவாதியான பெண்களுக்கு இன்னும் இந்த பெண்களை குறித்து சொல்லும் பொழுது, இந்த பெண்கள் தன்னுடைய அதாவது சொர்க்கத்திற்கென்று 8 வாயில்கள் இருக்கிறது, அந்த 8 வாயில்களிலே எந்த வாயில்களினாலும் சென்று விடலாம் இந்த பண்பு உள்ள பெண்கள். அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இதா ஸல்லத்தில் மர்அத்து ஹம்ஸஹா, ஒரு பெண்மணி இருக்கிறாள், அந்த பெண்மணி 5 வேளை தொழுகையை 5 வக்து தொழுகையை சரியான முறையிலே சரியான நேரத்திலே தொழக்கூடியவளாக இருக்கிறார். வஸாமத் ஷஹ்ரஹா, மேலும் ரமலானுடைய மாதம் வந்து விட்டால், ரமலானுடைய மாதம் அவள் கையிலே கிடைத்து விட்டால் அவள் சரியான முறையிலே அந்த ரமலான் மாதத்தினுடைய நோன்பை நோக்கக்கூடியவளாக இருப்பாள். வஹஸ்ஸனத் ஃபர்ஜஹா, மேலும் அடுத்ததாக அவள் தன்னுடைய மறைவிடங்களை தன்னுடைய மர்மஸ்தானங்களை பாதுகாக்கக்கூடியவளாக இருப்பாள். வஅதாஅத் ஸௌஜஹா, அதன் பிறகு அண்ணன் பெருமானார் சொன்னார்கள், வஅதாஅத் ஸௌஜஹா, தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்படக்கூடிய பெண்மணியாக இருப்பாள், தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்படக்கூடிய பெண்மணியாக இருப்பாள். இப்படி யார் இருக்கிறாரோ கீலலஹா, அவளிடத்தில் நாளை சொல்லப்படும், உதுகுலில் ஜன்னத மின் ஐயி அபுவாபில் ஜன்னா ஷிக்தி, நீ எந்த சொர்க்கத்தின் வாயில் வழியாக செல்ல விரும்புகிறீயோ அந்த சொர்க்கத்தின் வாயில் வழியாக செல்லு என்பதாக அந்த நேரத்திலே அந்த மறுமை நாளிலே அவளிடத்திலே சொல்லப்படும் என்பதாக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்பிற்குரித்தான உறவுகளே, 5 வேளை தொழுகையை சரியான முறையிலே பேண வேண்டும். ரமலான் மாதம் வந்துவிட்டால் அந்த ரமலான் மாதத்தினுடைய நோன்பை சரியான முறையிலே பேண வேண்டும். உங்களுக்கு உள்ள அந்த மாதாந்திர விஷயம் தவிர்த்து அந்த முழு நாட்களை மாதாந்திர விஷயத்தை உங்களுக்கு உள்ள அந்த அதாவது உங்களுக்குள்ள பிரச்சனையை தவிர்த்து மீதம் உள்ள நாட்களை சரியான முறையில் என்ன பண்ணணும், நோன்பு நோக்கக்கூடியவளாக இருக்கணும். வஹஸ்ஸனத் ஃபர்ஜஹா, மேலும் அந்த உங்களுடைய மறைவிடங்களை பாதுகாக்கக்கூடிய பெண்மணியாக இருக்கணும். வஅதாஅத் ஸௌஜஹா, இதுதான் முக்கியமான விஷயம், இதுதான் முக்கியமான ஒரு விடயம். என்னது, தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்படக்கூடிய பெண்மணியாக இருக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது சொல்லுகிறார்கள், அரைத்துன் நார ஃபஇதா அக்ஸரு அஹ்லிஹன் நிஸாஅ யக்ஃபுரூன், நாளை மறுமையிலே எனக்கு சொர்க்கம் அதாவது எனக்கு நரகம் எடுத்து காட்டப்பட்டது, அதிலே பெண்கள் தான் அதிகமானவர்களாக இருந்தார்கள், அதிலே பெண்கள் அதிகமானவர்களாக இருந்தார்கள். ஏனெனில் அவர்கள் நிராகரிப்பவர்களாக இருக்கிறதின் காரணத்தினால் அந்த நரகத்திலே பெண்கள் அதிகமானவர்களாக இருந்தார்கள் என்பதாக அண்ணனம் சொல்லுகிறார்கள். அண்ணன் பெருமானா இப்படி சொன்னவுடன் அவர்களிடத்தில் கேட்கப்படுகிறது, கீல யக்ஃபுருன்ன பில்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வை நிராகரிக்கிறார்களா? அந்த பெண்கள் அல்லாஹ்வை நிராகரிப்பதன் காரணத்தினால் நரகத்திற்கு தள்ளப்படுகிறார்களா? நரகத்தில் அதிகமான பெண்கள் போடப்படுகிறார்கள் என்பதாக ரசூலுல்லாஹ்விடத்தில் கேட்கப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், யக்ஃபுருனல் அஷீர் வ யக்ஃபுருனல் இஹ்சான் லவ் அஹ்சன்த இலா யஹதாஹுன்ன தஹர், அதாவது என்ன சொல்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னா, அவர்கள் கணவனை நிராகரிக்கிறார்கள். அவர் என்ன பண்ணுறாங்க, கணவனை நிராகரிக்கக்கூடியவராக இருக்கிறார்கள். மேலும் கணவன் அவர்களுக்கு செய்யக்கூடிய உதவிகளையும் நிராகரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதாக சொல்லிவிட்டு அண்ணன் பெருமானார் அதை வர்ணித்து சொல்லுகிறார்கள். அவர்களில் ஒரு பெண்ணுக்கு அவருடைய கணவன் காலம் முழுவதும் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால் நன்மைகளை செய்து கொண்டே இருப்பார். தன்னுடைய மனைவிக்காக வேண்டி பார்த்து எல்லா விஷயங்களையும் செய்வார். தன்னுடைய மனைவிக்கு இது நன்மையாக அமையுமே, இது நல்ல காரியமாக இருக்குது, இது என் மனைவிக்கு நல்ல விஷயமாக இருக்குது என்பதாக நல்ல காரியமாக பார்த்து செய்வார் கணவன் அந்த மனைவிக்கு. ஆனால் அவளுக்கு ஒரு பிடிக்காத ஒரு விஷயத்தை கணவன் ஒரே ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அந்த மனைவி அந்த கணவனிடத்திலே சொல்லுவாளாம், உங்களிடத்திலிருந்து ஒருபோதும் நான் ஒரு நன்மையுமே கண்டதில்லை என்பதாக அந்த கணவனிடத்திலே மனைவி சொல்லுவாள். இப்படிப்பட்ட பெண்கள் நரகத்திலே அதிகமாக இருந்தார்கள் என்பதாக அண்ணலம் பெருமானார் சொல்லி காட்டுகிறார்கள். அதே போன்று மற்றொரு ரிவாயத்தில் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது பெண்களிடத்திலே வருகிறார்கள், ஓ பெண்களே, நீ என்ன பண்ணுங்க, அல்லாஹ்வினுடைய பாதையில அதிகமாக தான தர்மங்களை செய்யுங்கள், அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை கோருங்கள், ஏனென்றால் நீங்கள் தான் நரகவாசிகளிலே அதிகமாக இருக்கிறீர்கள், உங்களில் தான் நான் நரகவாசிகளிலே அதிகமாக கண்டேன் என்பதாக அண்ணலம் பெருமானார் சொல்லுகிறார்கள். அப்பொழுது அந்த ஹதீஸிலே வருகிறது, ஒரு அறிவு
கூர்ந்த பெண்மணி, ஒரு புத்திசாலியான பெண்மணி அன்னலம் பெருமானார் இடத்திலே கேட்கிறார்கள், நரகவாசிகளில் நாங்கள் அதிக பேராக இருப்பதற்கு என்ன காரணம், நாங்கள் ஏன் நரகவாசிகள் அதிகமாக இருக்கிறோம் என்பதாக ஒரு பெண்மணி கேட்கிறார்கள். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் அதிகமாக சாபமிடக்கூடிய பெண்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் அதிகமாக சாபமிடுவதினாலும் மேலும் உங்களுடைய கணவனிடத்திலே நன்றி இல்லாதவர்களாக நடந்து கொள்வதினாலும் நீங்கள் நரகத்திலே அதிகமாக இருக்கிறீர்கள் என்பதாக அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பிற்குரித்தான உறவுகளே, மேலே சொன்ன விஷயம் என்னது? கணவனை நிராகரிக்கக்கூடியவர்கள். அடுத்த விடயம், தனக்கு எவ்வளோ நன்மை கிடைத்த பிறகும் தன்னுடைய கணவனிடத்திலே நீங்கள் எனக்கு ஒரு நன்மையுமே செய்ததாக நான் பார்த்ததில்லை என்று சொல்லக்கூடிய பெண்மணி. மூன்றாவது விடயம், அதிகமாக சாபமிடக்கூடிய பெண்மணி. நான்காவது, தன்னுடைய கணவன் எது செய்தாலும் அதற்கு நன்றி இல்லாதவளாக, அதற்கு நன்றி கூட சொல்லாத பெண்மணி என்பதாக அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்திலே அதிகமாக பெண்களை பார்த்ததற்குண்டான காரணத்தை நமக்கு சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அன்பிற்குரித்தான உறவுகளே, இது போன்ற விடயங்களிலிருந்து நாம் தப்பித்தவர்களாக, இது போன்ற விடயங்களிலிருந்து நாம் தவிர்ந்து இருக்க வேண்டும். அன்பிற்குரித்தான உறவுகளே, நமக்கு தீராத நோய் இருந்ததென்றால், தீராத நோய் இருந்தாலும் அதிலே நாம் பொறுமை காத்தோம் என்றால், அந்த நோயிலே நாம் பொறுமையோடு இருந்தோம் என்றால் நமக்கு சொர்க்கம் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய மாணவரிடத்திலே சொல்லுகிறார்கள், நான் உங்களுக்கு சொர்க்கவாசியான ஒரு பெண்மணியை அறிவித்து தரட்டுமா, உங்களுக்கு நான் சொர்க்கவாசியான ஒரு பெண்மணியை காட்டி தரட்டுமா என்பதாக கேட்கிறார்கள். உடனே அந்த மாணவர் சொல்கிறார், காட்டுங்க என்பதாக சொல்கிறார். ஆம், காட்டுங்கள் என்பதாக அந்த மாணவர் சொல்கிறார். உடனே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கருப்பின பெண்மணியை பார்த்து சொல்கிறார்கள், இவள் தான் சொர்க்கவாதி என்பதாக பார்த்தே சொல்லுகிறார். ஒரு பெண்மணியை குறித்து சொல்லுகிறார்கள், இவள் சொர்க்கவாதியாக இருக்கிறாள் என்பதாக. ஏன் அவள் சொர்க்கவாதியாக ஆனால் தெரியுமா? ஒரு நாள் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அந்த பெண்மணி வந்து அண்ணலம் பெருமானார் அவர்களே, எனக்கு வலிப்பு நோய் இருக்கிறது, எனக்கு வலிப்பு நோய் ஃபிக்ஸ் இருக்கிறது, அந்த நோயின் காரணத்தினால் நான் அடிக்கடி பாதிக்கப்படுகிறேன், அந்த நோயின் மூலியமாக நான் கீழே விழுந்தேன், அந்த நோயின் மூலியமாக கீழே விழும் பொழுது என்னுடைய ஆடை விலகி செல்கிறது, என்னுடைய ஆடை என்னுடைய மறைவிடங்களை விட்டு இது நகர்ந்து செல்கிறது என்பதாக அந்த பெண்மணி சொல்லிவிட்டு சொல்கிறார், எனக்காக வேண்டி நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள், இந்த நோய் எனக்கு குணமாக வேண்டும் என்பதாக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்பதாக சொல்லுகிறார். உடனே அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீ நினைத்தால் நீ பொறுமையாக இருக்கலாம், இதற்கு பதிலாக அல்லாஹ் உனக்கு சொர்க்கத்தை தருவான். நீ இந்த நோயின் உனக்கு வந்ததின் காரணத்தினால் நீ பொறுமையாக இருந்தீர் என்றால் அல்லாஹ் உனக்கு சொர்க்கத்தை தருவான் என்பதாக சொல்கிறார்கள். உடனே அந்த பெண்மணி சொல்கிறார்கள், அல்லாஹ்வினுடைய தூதரே, நான் இந்த நோயின் மூலியமாக பொறுமையாக இருந்து கொள்கிறேன், ஆனால் எனக்கு இந்த ஆடை நகராமல் இருப்பதற்கு மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க, அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் என்பதாக கேட்டார்கள். அதன் பிறகு அண்ணன் பெருமானார் அந்த பெண்மணிக்காக வேண்டி பிரார்த்தனை செய்தார்கள். அன்பிற்குரித்தான உறவுகளே, இந்த ஹதீஸின் மூலியமாக நமக்கு என்ன விளங்குது? தீராத நோய் நமக்கு ஒன்று இருந்தது என்றால் அதில் நாம் பொறுமையோடு அல்லாஹ்வினுடைய கதிரை நம்பியவர்களாக, அல்லாஹ் எனக்கு ஒரு விடயத்தை நாடி இருக்கிறான் என்றால், எனக்கு இந்த நோயை கொடுத்திருக்கிறான் என்றால் அதிலே ஒரு சிறப்பு இருக்கும், அதிலே எனக்கு ஒரு சிறப்பு இருக்கும் என்பதை உணர்ந்து அதில் நாம் பொறுமை காத்தோம் என்றால் நமக்கு சொர்க்கம் கிடைக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பிற்குரித்தான உறவுகளே, அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சில பெண்களை சொல்லி காட்டுகிறார்கள். இந்த பெண்கள் சொர்க்கத்தினுடைய வாடையை கூட நுகர மாட்டார்கள், சொர்க்கத்தினுடைய வாடையை கூட நுகர முடியாத பெண்கள் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். பாருங்கள், அண்ணன் பெருமானார் சொல்லுகிறார்கள், சின்ஃபானி மின் அஹ்லின் நார் லம் அரஹுமா, அதாவது நரகவாதிகள் இரண்டு கூட்டத்தினராக இருக்கிறார்கள், அவர்களை நான் பார்த்தது கிடையாது, அதாவது அவர்கள் நான் வாழ்கின்ற காலத்திலே வரமாட்டார்கள், எனக்கு பின்னால் வருவார்கள் என்பதாக சொல்லிவிட்டு அண்ணன் பெருமானார் சொல்லுகிறார்கள். அதிலே ஒரு சாரார் யார் அப்படின்னு சொன்னா, அதிலே ஒரு கூட்டத்தவர்கள் தான் வாழக்கூடிய அந்த காலத்திலே பிறரை மாட்டினுடைய வாள் போல் இருக்கக்கூடிய சாட்டையின் மூலியமாக அடிக்கக்கூடியவர்கள் என்பதாக அண்ணன் பெருமானார் சொல்லுகிறார்கள். அதாவது மாட்டின் வாள் போல் இருக்கக்கூடிய சாட்டையை வைத்து பிறரை அடிக்கக்கூடியவர்கள் நரகவாதிகளிலே ஒரு கூட்டம். எப்படி அடிப்பாங்க அப்படின்னு சொன்னா, அவர்கள் அடிப்பதற்குண்டான காரணமே இருக்காது, ரீசனே இருக்காது. இவர்கள் சும்மா அநியாயமாக பிறரை தாக்கக்கூடியவர்களாக, அநியாயமாக பிறரை அடிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இப்படிதான் என்ன பண்றாங்க, இந்த ஹதீஸுக்கு இமாம்கள் விளக்கம் சொல்லும் பொழுது, பிறரை அநியாயமாக தாக்கக்கூடியவர்களை, பிறரை அநியாயமாக அடிக்கக்கூடியவர்களை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து சொன்னார்கள் என்பதாக இதற்கு விளக்கம் தருகிறார்கள். அப்படி நான் அநியாயமாக பிறரை அடித்தோம் என்றால், அநியாயமாக பிறர் மீது நாம் அநியாயமாக பிறரை நாம் தாக்கினோம்
ஆடினோம் என்றால் நம்ம நரகவாதிகளிலே ஒரு கூட்டத்தினராக இருந்து கொண்டிருக்கிறோம். நஅூது பில்லாஹ், அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். இரண்டாவது கூட்டத்தினர் அண்ணலம் பெருமானார் சொன்னார்கள் பாருங்கள், வனிசாஉன் காசிஆத்துன் ஆரியாத்துன் முமீலாத்துன் மாயிலாத்துன் ருஊஸஹுன்ன கஅஸ்னிமத்தில் புஹ்தில் மாயிலா. அதாவது அடுத்த கூட்டம் பெண்கள் கூட்டமாக இருக்கிறது. அந்த அவர்கள் எப்படி அப்படின்னு சொன்னா, ஆடை அணிந்தும் நிர்வாணமானவர்களாக இருப்பார்கள். ஆடை அணிந்தும் நிர்வாணமானவர்களாக இருப்பார்கள். அவர்கள் தானும் சாய்ந்து நடப்பார்கள், பிறரையும் தன் பக்கம் சாய்ப்பார்கள். மேலும் அவர்களுடைய தலையிலே ஒட்டக துமில் போன்று அவர்களுடைய கொண்டே இருக்கும் என்பதாக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், லா யதுகுல்னல் ஜன்னா, இவர்கள் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள். வலா யஜிதுன ரீஹஹா, அதனுடைய வாடையை கூட நுகர முடியாது என்பதாக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்பிற்குரித்தான உறவுகளே, இன்றைக்கு நம்முடைய சமகாலத்தினுடைய நம்முடைய சமுதாயத்தினுடைய நிலைமை எடுத்து பாருங்கள். இன்றைக்கு ஹிஜாபினுடைய ஆடை அவர்கள் எப்படி அணியக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், அவருடைய ஹிஜாப் எப்படி இருக்கிறது. அன்பிற்குரித்தான உறவுகளே, சாதாரண ஆடை அணிந்தால் கூட மறைவான இடங்கள் கவர்ச்சியான இடங்கள் வெளியே தெரியாது போல, ஆனால் இவர்கள் ஹிஜாபை அணிவதன் மூலமாக கவர்ச்சியான இடங்களை வெளியே காட்டுகிறார்கள். இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் கெட்டு குட்டிச்சவராக போனதற்கு ஆடையும் ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆடையை சரியான முறையில் அமைத்துக் கொண்டால், ஆடையை நாம் சரியான முறையில் பேணக்கூடியவர்களாக இருந்தோம் என்றால் சொர்க்கத்திற்குரியவர்களாக இருக்கிறோம். அன்பிற்குரித்தான உறவுகளே, ஹிஜாபை சரியான முறையிலே பேண வேண்டும். ஹிஜாபை சரியான முறையிலே பேணவில்லை என்றால் அண்ணலம் பெருமானார் அழகாக சொன்னார்கள் பாருங்கள், சொர்க்கத்திலே நுழைய முடியாது, அதனுடைய வாடையை கூட நுகர முடியாது. அன்பிற்குரித்தான உறவுகளே, நமக்கெல்லாம் என்னது அப்படின்னு சொன்னா, மைக் டைசன் தெரியுமா, பாக்ஸிங் குத்துச்சண்டை வீரர், அவர் தன்னுடைய மகளுக்கு ஒரு உபதேசம் செய்கிறார். அழகான ஒரு உபதேசம். தன்னுடைய மகள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், தன்னுடைய மகள் இஸ்லாத்தை ஏற்கவில்லை. அவள் என்ன பண்றா அப்படின்னு சொன்னா, அதாவது அரைகுறை ஆடையோடு வெளியே சென்று வரக்கூடியவளாக இருக்கிறார். அப்பொழுது அவளுக்காக வேண்டிய ஒரு உதாரணத்தை சொல்லுகிறார்கள் மைக் டைசன் அவர்கள். ஒரு சாக்லேட்டை எடுத்து கவரை பிடித்து ஒரு இடத்தில் வைக்கிறார்கள். அந்த இடத்திலே வைத்தவுடன் அதிலே வண்டும் அதிலே பூச்சிகளும் வந்து நிறைந்து அந்த சாக்லேட்டை சாப்பிடக்கூடியதாக இருக்கிறது. அதை பார்த்து விட்டு அந்த மகளிடத்திலே சொல்லுகிறார்கள், பார்த்தியா மகளே, இந்த சாக்லேட் கவரோடு இருக்கின்ற வரை அது எந்த வண்டும் எந்த பூச்சிகளும் வந்து தாக்கவில்லை. ஆனால் அந்த கவரை பிடித்து வைத்தவுடன் எத்துணை வண்டுகள் எத்துணை பூச்சிகள் வந்து அதை சாப்பிட்டது என்பதை பார்த்தியா? இதே போன்றுதான் நீ ஹிஜாபோடு இருந்தீர் என்றால், நீ சரியான முறையில் ஆடை அணிந்து வெளியே சென்றீர் என்றால், உன்னை பிறர் யாரும் பார்க்க மாட்டார்கள், உன்னிடம் பிறர் யாரும் தவறான முறையில் நடக்க மாட்டார்கள். அதுவே நீ அரைகுறை ஆடையோடு சென்றீர் என்றால், நீ ஆடை அணிந்தும் அணியாதவளை போல் சென்றீர் என்றால், உன்னை பல நபர்கள் பார்ப்பார்கள், பல நபர்கள் உன்னிடம் தவறான முறையில் நடக்கக்கூடும் என்பதாக அழகிய ஒரு உபதேசத்தை தன்னுடைய மகளுக்கு செய்யக்கூடியவளாக இருந்தால், அன்பிற்குரித்தான உறவுகளே, நம்முடைய ஆடையை நம்முடைய ஹிஜாபை சரியான முறையை நாம் பேணக்கூடியவளாக இருக்க வேண்டும். அன்பிற்குரித்தான உறவுகளை இறுதியான ஒரு விடயம் என்ன அப்படின்னு சொன்னால், நாம் அதாவது சரியான முறையில் வணக்க வழிபாடுகளை மட்டும் செய்தால் மட்டும் போதாது, பிறரிடத்திலும் நற்குணம் உள்ளவர்களாக, பிறரிடத்திலும் நல்ல முறையில் நடந்து கொள்ளக்கூடிய பெண்மணிகளாக இருக்க வேண்டும். நம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு பெண்மணியை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த பெண்மணி அதிகமாக தொழக்கூடியவர்களாக, அதிகமாக நோன்பு நோக்கக்கூடியவர்களாக, இன்னும் சதக்கா என்று வந்து விட்டால் அல்லாஹ்வினுடைய பாதையை வாரி இறைக்கக்கூடிய பெண்மணியாக இருக்கிறார்கள். அந்த பெண்மணியை குறித்து வர்ணித்து சொல்லுகிறார்கள். அண்ணன் பெருமானாரிடத்திலே சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், இந்த பெண்மணி இந்த விஷயங்களை எல்லாம் அல்லாஹ்விற்கு செலுத்த வேண்டிய வணக்க வழிபாடுகள் எல்லாம் சரியாக இருக்கிறார்கள். ஆனால் தன்னுடைய நாவால் அண்டை வீட்டாருக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய பெண்மணியாக இருக்கிறார்கள். அதிகமாக தொழக்கூடிய பெண்மணியாக இருக்கிறார்கள். தான தர்மங்களை வாரி வழங்குகிறார்கள். இன்னும் நோன்பு என்று வந்துவிட்டால் அதிகமாக நோக்கிறார்கள். அது ஃபர்லான நோன்பாக இருக்கட்டும், சுன்னத்தான நோன்பாக இருக்கட்டும், எந்த நோன்பாக இருந்தாலும் அதை சரியான முறையிலே வணக்க வழிபாடுகளிலே சரியான முறையிலே இருக்கிறார்கள். ஆனால் தன்னுடைய நாவால் அண்டை வீட்டாருக்கு தொல்லை கொடுக்க பெண்மணியாக இருக்கிறார்கள் என்பதை அண்ணலம் பெருமானாரிடத்தில் சொல்லப்படுகிறது. உடனே அண்ணலம் பெருமானார் சொன்னார்கள், ஹிய ஃபின்னார், அந்த பெண்மணி நரகத்திற்குரிய பெண்மணி. அந்த பெண்மணி யாரு? நரகத்திற்கு செல்லக்கூடிய பெண்மணி. மேலும் அண்ணலம் பெருமானாரிடத்தில் இன்னொரு பெண்மணி குறித்து சொல்லப்படுகிறது, ஃபஇன்ன ஃபுலானதன் யذ்குரு மின் கில்லதி சியாமஹா வஸதகஹா வஸலாத்திஹா வஇன்னஹா தஸத்தகு பில் அத்வாரி மினல் இக்தி. அதாவது இன்னொரு பெண்மணி இருக்கிறாள், அவள் சரியான முறையிலே தொழுகிறாள், அவளால் முடிந்த அளவு நோன்பு நோக்கிறாள், அவளால் முடிந்த அளவு அல்லாஹ்வினுடைய பாதையிலே தானம் தர்மங்களை மேற்கொள்கிறாள். இவர் எப்படி அப்படின்னு அல்லாஹ்வினுடைய தூதரிடத்தில் கேட்கிறார்கள்.
இருக்கிறார்கள். சரியான முறையில் இருக்கிறாள், சரியான முறையில் தொழுகிறாள், தன்னால் முடிந்த அளவு நோன்பு நோக்கிறாள், அல்லாஹ்வினுடைய பாதையிலே கொடுக்கிறாள். ஆனால் தன்னுடைய அண்டை வீட்டார்களுக்கு நாவாலும் எந்த ஒரு விஷயத்தினாலும் தொல்லை கொடுக்காத பெண்மணியாக இருக்கிறாள் என்பதாக அண்ணன் பெருமானாரிடத்திலே சொல்லப்படுகிறது. உன்னை அண்ணன் பெருமானார் சொன்னார்கள், ஹிய ஃபில் ஜன்னா, அந்த பெண்மணி சொர்க்கத்திற்குரிய பெண்மணி என்பதாக அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்பிற்குரித்தான உறவுகளே, நாம் இபாதத்துகளில் மட்டும் சரியான முறையில் இருந்தால் பத்தாது, அதிலே நம் பிறருக்கு நாம் கொடுக்க வேண்டிய உரிமைகளிலும் சரியான முறையில் இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக நம்முடைய அண்டை வீட்டார்களிடத்திலே நாம் சரியான முறையில் நடந்து கொள்ள வேண்டும். என்னதான் நோன்பு நோற்றாலும் சதகாவை கொடுத்தாலும் அல்லாஹ்விற்கு செலுத்த வேண்டிய வணக்க வழிபாடுகளே சரியான முறையில் இருந்தாலும் பிறருக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகள் என்கின்ற விஷயத்திலே நாம் மாறு செய்து விட்டோம் என்றால், அவர்களுக்கு நாம் இடையூறு அளித்து விட்டோம் என்றால் நமக்கு என்ன ஆயிரும்? அது அந்த நன்மைகள் நாம் செய்தாலும் அது நம்ம எங்கே கொண்டு சென்று விடுகிறது? நாளை நரகத்திற்கு கொண்டு சென்று விடுகிறது. அல்லாஹ் தஆலா நம்ம அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். அன்பிற்குரித்தான உறவுகளே, கேட்பது பெரிதல்ல, பேசுவது பெரிதல்ல, அதை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்துவதே பெரிது என்று கூறி என்னுடைய உரைக்கு திரையிடுகின்றேன். ஹாதா மா இன்தி வ இல்மு இன்தல்லாஹ் அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.